13 வயசில் இளைய சன்னியாசியாக மடாதிபதியாக பீடாதிபதியாக பச்சிலம் பாலகனா அந்த குழந்தை பீடத்தை ஏற்றிடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கும்பகோணத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு அப்படி பாதார விந்தங்களாக அப்படி நடந்து போன போது விழுப்புரத்தில் தங்கிட்டார். பெரியவா பார்வை பாட்டி மேலே பட, பாட்டியோடைய அந்த விழிகள் பெரியவா விழிகளில் பட, அவள் மனசு பேசினிச்சான், அன்றைக்கி நீ தானே முருகு தர மாட்டேன்னு சொன்ன, இப்போ பூர்ண கும்பை வச்சு ஆர்த்தி எடுத்து கூப்பிட்ற பார் அப்படின்னு ஒரு அழுகிற நிலையில் அந்த பாட்டி மனசுக்குள்ளே நினைக்க, அதை பெரியவா புன்முறுவலோடு அக்செப்ட் பண்ண இந்த காட்சியெல்லாம் மகோ உன்னதம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த அற்புதமான காலை வேளையிலே நாள்தோறும் நல்ல நல்ல ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்காக உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ குளிர தருவது தான் அருள் நேரத்தின் நோக்கம். அந்த வகையில் இன்றைய ஆனந்த ஆரம்ப பகுதிக்குள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றேன். உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து எல்லா காரியங்களும் நிறைவேற ஆண்டவனை பிரார்த்தித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். 68வது பீடாதிபதி காஞ்சி மாமுனியினுடைய அதிசய அற்புதங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் மகோ உன்னதமான ஒரு வரலாற்றை உங்களிடத்தில் பதிவு செய்யப் போகின்றேன். நம்முடைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஞானிகளின் ஞானி, ஜெகத்குரு என்று எல்லோரோடும் அழைக்கப்பட்ட மகாபெரிய சுவாமிகள் பீடத்துக்கு வந்தது 13 வயது. ஆனால் அவருடைய 8 வயதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. விழுப்புரம் அங்கே அவர் அவதராத தலம். அவருடைய பள்ளி பருவம் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில், நான் சொல்கிறது 8 வயசுல அவர் பீடத்துக்கு வந்தது 13 வயசு. 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பயணப்பட்டு இந்து சமயத்தை இறைநெறியை பரப்பியவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு முறுக்கு பாட்டி. பெரியவாள்கிட்ட எப்போதுமே நட்பு ரொம்ப பீறிட்டு இருக்கும். 2 நண்பர்களோடு தான் பள்ளிக்கூடம் போவார் வருவார். இப்போ நான் சொல்கிற இந்த கதை சுமார் ஒரு 85 வருடங்களுக்கு முன்னாடி. உங்களுக்கு பார்த்துக்கங்களேன், ஒரு முறுக்கு பாட்டிகிட்ட என்ன விலை இருந்திருக்க போகுது. அப்போ ஒரு பையனுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்தா ஒரு முறுக்கு ஓசி வாங்கிப்பார். இது பெரியவருடைய இயல்பு. ஒரு நாளைக்கு 1 ரூபாய்க்கு 2 பசங்க முறுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அதாவது முறுக்கு பாட்டிக்கும் முறுக்கு வாங்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருப்பார். வாங்கி கொடுத்தோன்னே பாட்டி ஒரு முறுக்கை கொடுத்துட்டா. இன்னொரு முறுக்கு வேணும்னு நிற்கிறாரு பெரியவா. அவருக்கு அவர் சொன்ன காரணம் என்ன, சாதாரண ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரே முறுக்கு, 1 ரூபாய்க்கு கண்டிப்பாக தானே. 80-90 வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு. அதுக்கு வாங்கினாலும் ஒரு முறுக்கு தான் ஓசியா, இன்னொரு முறுக்கு வேணும், ஒரு முறுக்கு தான் ஓசியா அப்படின்னாரு. அதுக்கு பாட்டி ரொம்ப முறுக்கிக்கிறன்னா. அதுக்கு பெரியவா டக்குன்னு சொன்னேன், இந்த பாரு, நீ இன்னொரு முறுக்கு தரல, நான் இந்த பக்கமே வரமாட்டேன், உன் கிட்டக்க வந்து முறுக்கு வாங்க மாட்டேன், போன்னு போயிடுவேன். போ, நீ வரலன்னா உன்னை பூர்ண கும்பை வச்சு ஆர்த்தி வச்சு அழப்பாளாக்கும், போ அப்படின்ட்டா பாட்டி. பெரியவா போகும்போது பின்னாடி வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இது 8 வயசில் நடந்தது. அப்படியே நீங்கள் இன்னொரு காட்சியை பாருங்கள், அப்படியே பிரமிப்பாக இருக்கும். 13 வயசில் இளைய சன்னியாசியாக மடாதிபதியாக பீடாதிபதியாக பச்சிலம் பாலகனா அந்த குழந்தை பீடத்தை ஏற்றிடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கும்பகோணத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு அப்படி பாதார விந்தங்களாக அப்படி நடந்து போன போது விழுப்புரத்தில் தங்கிட்டார். அந்த மக்களையெல்லாம் தரிசிக்கணும்னு அவருடைய உள்ள கிடக்க. அதுவும் நம்முடைய புகழ்வாய்ந்த ஸ்ரீமடத்தினுடைய பீடாதிபதி வராருனோன்னு ஊரே திருவிழா கோலம். எங்கே பார்த்தாலும் ஒரே தோரணம், மாவளை, மாக்கோளங்கள், மரியாதைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்குது. இப்போ பெரியவா வரா அந்த பாட்டி வீடு. இந்த பாட்டி என்ன பண்ணிட்டா, பூர்ண கும்பத்தோடு ஆரத்தி கரைச்சி வச்சு, முறுக்கு குழந்தையாது, இந்த மண்ணுக்கெல்லாம் மகான், மக்களுக்கெல்லாம் பெரிய மகாதேவர், ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஜகத்தையே ஆளக்கூடிய ஜெகத்குரு, காமத்தையே படைத்த காமகோடி அல்லவா, அந்த குழந்தைய அப்படி ரிசீவ் பண்ணும்போது பெரியவா பார்வை
பாட்டி மேலே பட, பாட்டியோடைய அந்த விழிகள் பெரியவா விழிகளில் பட, அவள் மனசு பேசினிச்சான். அன்றைக்கி நீ தானே முருகு தர மாட்டேன்னு சொன்ன, இப்போ பூர்ண கும்பை வச்சு ஆர்த்தி எடுத்து கூப்பிட்ற பார் அப்படின்னு ஒரு அழுகிற நிலையில் அந்த பாட்டி மனசுக்குள்ளே நினைக்க, அதை பெரியவா புன்முறுவலோடு அக்செப்ட் பண்ண, இந்த காட்சியெல்லாம் மகோ உன்னதம். நீங்கள் அப்படியே கட் பண்ணால் இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். இது 1980களில் நடந்த செய்தி. பெரியவா மடத்தில் இருக்கார். கார்த்தால நித்திய அனுஷ்டானங்கள் முடித்து, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து, தேர்த்த பிரசாதம் கொடுத்து அப்படி மௌனமாக இருக்கார். ஒரு தம்பதியர், ஒரு 75 வயது மதிக்கத்தக்கவர், பெரிய சில்வர் பாத்திரத்தோடு வந்து பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவாவுக்கு ஒரு விண்ணப்பம், ரொம்ப மடி ஆச்சாரமாக நாங்களே ரொம்ப சுத்தபத்தமாக திரட்டிப்பால் பண்ணியிருக்கோம், இது ஜெகத்குரு சாப்பிட்டேன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னாராம். பெரியவா அப்படியே சிரிச்சுட்டே அப்படி லேசாக பேன் பண்ணி ரைட் பக்கம் திரும்பினாராம். அங்கே ஒரு 20-30 குழந்தைகள், வேத பாடசாலை குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டுருந்ததான். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஓன் கையாலேயே வெறும் சாத்தை சாப்பிட்டு அடி வயிற்றுலேருந்து வேதம் சொல்கிற அந்த குழந்தைகள் மனம் குளிர திரட்டிப்பால் உன் கையால் கொடு அப்படின்னதான். அது எல்லோரும் சாப்பிட்டோன்னே அந்த குழந்தைகள் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்ததில்லை, ஒரு சந்தோஷம் வந்ததில்லை, ஒரு ஆனந்தம் பிறந்ததில்லை. அதை பார்த்து இந்த தம்பதிகள் முகம் மலர்ந்ததான். பெரியவா சொன்னாராம், இதுதான் உண்மையான தொண்டு அப்படின்னாராம். அப்போ அந்த வீட்டம்மாவுடைய புருஷன் சொன்னாராம், தெய்வத்தின் குரலை நம்ம பார்க்குறோம் கேட்குறோம், ஆனால் இன்றைக்கி கண்ணார அந்த தெய்வத்தின் குரல் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சிட்டோம். குழந்தைங்க சந்தோஷந்தான் தான் சந்தோஷம்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்காருங்கிறத இந்த மண்ணுக்கு சொன்ன பெரியவா ஒரு ஆனந்த அதிசய அற்புதத்தின் வடிவம்னாராம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.